Hello friends, welcome to Hema Home Remedies with Hemalata Vinod Kumar. இன்னைக்கு கருப்பு உளுந்துல இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கப்பில் ஒரு கப்பு வந்து கருப்பு உளுந்து அளந்துக்கோங்க. இதில் 5 கப்பு இட்லி அரிசி நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து நான் இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். உளுந்து வந்து 8 ஹவர்ஸ் ஊற வச்சுருங்க. அரிசி வந்து 2 ஹவர் ஊறினா போதும். நான் வந்து காலையில் ஊற வச்சேன் 10 மணிக்கு. இப்போ நான் நைட் வந்து இப்போது மாவு அரைக்க போகிறேன். உளுந்து எப்படி அலசுறதுன்னு பார்க்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கருப்பாக வரும். அந்த தண்ணி வந்து தெளிகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக வருதுன்ட்டு. இந்த தண்ணி தெளிகிற அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்தால் போதும். உளுந்து வந்து தோலோடவே போட்டால் தாங்க ரொம்ப நல்லது. அப்படி உங்களுக்கு தோல் வேண்டான்னா இந்த மாதிரி நீங்கள் அலசுனீங்கன்னா நீங்கள் தண்ணி வடிகட்டும் போது உங்களுக்கு தோல் வந்து தனியாக வந்துடும். இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி அலச உங்களுக்கு தோல் வேண்டான்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். தோல் மட்டும் வந்திருக்கு பாருங்கள். நான் தோலோடவே தாங்க போட்டு அரைக்க போகிறேன். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா தெளிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ இது வரைக்கும் அலசுனா போதும். இப்போ இதை கிரைண்டரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் தோலோடவே தான் போடுறேன். தோலோடு போட்டால் தாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணாமே முடிஞ்ச அளவுக்கு செய்ய பாருங்கள். கிரைண்டரில் போட்டிருக்கேன். இப்போ உளுந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு என்ன மெஷர்மெண்ட்டுன்னா 5 கப்பு இட்லி அரிசிக்கு 1 கப்பு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் 1.5 கப்பு கருப்பு உளுந்து எடுத்திங்கன்னா இட்லி ஃப்ளாட்டாக வந்துடும். அதனால் கரெக்டான மெஷர்மெண்ட். எந்த கப்பில் வந்து நீங்கள் அரிசி அளக்குறீங்களோ அதே கப்லேயே நீங்கள் உளுந்து 1 கப்பு அளந்துக்கோங்க. இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. உளுந்து பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் உளுந்தோட ஸ்கின் இருக்க தான் செய்யும். ஆனால் வந்துட்டு நீங்கள் இட்லி தோசை செய்யும் போது உங்களுக்கு அந்த தோல்லாம் இருக்கிறதே தெரியாது. பாருங்கள் உளுந்து நல்லா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம அரிசியை அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே உளுந்து அரைச்சி வச்சுருங்க. அப்போ தான் அரிசி அரையிறதுக்குள்ளே உளுந்து வந்து நல்லா புளிச்சு வந்துடும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா அரிசியும் போட்டுருங்க. போட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா அரையட்டும். அரிசி பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. இப்போ வந்து இதை நம்ம உளுந்து கூட மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் அரிசி உளுந்தும் நான் நல்லா கலந்து வச்சுட்டேன். இதில் வந்து கொஞ்சம் மாவு எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவு மட்டும் வெளியில் வைக்க போகிறேன் காலையில் இட்லி செய்யறதுக்காக. நைட்டு நான் மாவு அரைச்சேன். கொஞ்சம் மாவு மட்டும் வெளியில் வச்சுட்டு கொஞ்சம் மாவு வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள் இந்த மாவு வந்து நல்லா புளிச்சிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மாவு பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இட்லி ஊற்றிடலாம். இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாருங்கள் இப்போ நல்லா வெந்திருக்கும். இப்போ எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம இட்லி எடுத்துடலாம்.
கருப்பு உளுந்து தோலோடு போட்டிருக்கிறதுனால கலர் மட்டும்தாங்க சேஞ்ச் ஆகிருக்கும். மற்றபடி வெள்ளை உளுந்தில் செய்கிற இட்லியும் கருப்பு உளுந்து செய்கிற இட்லியும் ஒரே டேஸ்ட்டு தான். இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அந்த உளுந்து தோலே தெரியல பாருங்கள். அதாங்க இட்லி ரெடி ஆகிடுச்சு. இட்லினாலே ஹெல்த்தி தாங்க. இன்னும் நீங்கள் கருப்பு உளுந்தில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதை விட ரொம்ப ஹெல்த்திங்க. நீங்களும் இதேமாரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.